Hi students, I am Prithviraj, Maths teacher. Today's our topic is Transition Probability Matrices, TPM. First our matrix form P equal to. So இந்த எக்ஸசைஸ் நம்ம எடுக்கிறது ரெண்டு பிராண்டாக எடுத்துக்குவோம். பிராண்ட் ஏ, பிராண்ட் பி. அது ரெண்டு கம்பெனியாக இருக்கலாம். ஸோ அது சம்ஸ் வரப்போ நம்ம அப்படியே ஒன்றா பார்ப்போம். அதோட ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது தான் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பிராண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பிராண்டுக்கே சேஞ்ச் ஆனவங்க, அதாவது ஃபஸ்ட்டு பிராண்டில் இருக்க ஷேர் அகைன் அதே பிராண்டுக்கு ஷிஃப்ட் ஆனது, அதோட ப்ராபபிலிட்டி P11. ஃபஸ்ட்டு பிராண்ட்லேருந்து நெக்ஸ்ட் வீக்கோ நெக்ஸ்ட் மந்த்தோ செகண்ட் பிராண்டுக்கு சேஞ்ச் ஆனவங்க P12. செகண்ட் பிராண்ட்லேருந்து செகண்ட் பிராண்டுக்கே போனவங்க P22. செகண்ட் பிராண்ட் டு ஃபஸ்ட் பிராண்டுக்கு சேஞ்ச் ஆனவங்க P21. இல்லை ரோ வைஸ் இருக்க ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணால் டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 வரும். அது என்ன இது சேஞ்ச் ஆனவங்க, அது ப்ராப்ளம் வர்றப்ப உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ப்ராக்டிக்கலாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு பேஸ்ட் கம்பெனி எடுத்துக்கலாம், கோல்கேட், பெப்சோடன்ட். இந்த மந்த் ஆர் இந்த வீக் ஆர் இந்த இயர் ஃபுல்லாக பெப்சோடன்ட் யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வீக்கும் ஆர் நெக்ஸ்ட் மந்த் ஆர் நெக்ஸ்ட் இயர் அகைன் பெப்சோடன்ட்டே வாங்குறவங்க, சேம் பிராண்டே வாங்குறவங்க, அவங்களோட ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட் வீக் ஆர் மந்த் ஆர் இயர் சேஞ்ச் ஆனவங்க, ஃபர்ஸ்ட் பிராண்ட்லேருந்து வேற பிராண்டுக்கு வேற பேஸ்ட் கம்பெனிக்கு சேஞ்ச் ஆனவங்க. அதான் நெக்ஸ்ட் இது ரெண்டாவது கம்பெனி. ஃபர்ஸ்ட் நம்ம கோல்கேட் எடுக்கிறோம், கோல்கேட்டுக்கே போனவங்க, கோல்கேட் வாங்குறவங்க அகைன் நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆனவங்க பெப்சோடன்ட்டுக்கு போறவங்க, அவங்களோட ப்ராபபிலிட்டி. இங்கே வந்து பெப்சோடன்ட் வாங்குறவங்க கோல்கேட்டுக்கு சேஞ்ச் ஆனவங்க, அவங்களோட ப்ராபபிலிட்டி அகைன் சேம் பெப்சோடன்ட்டே வாங்குறவங்க. இது வந்து நம்ம ப்ராபபிலிட்டி சொல்லுவோம். ப்ராபபிலிட்டிங்கிறது 1க்கு, டெசிமல்னா 100க்கு சொல்றது, ப்ராபபிலிட்டி 1க்கு வரும். ஸோ இது மேக்ஸிமம் வேல்யூ 1 தான், ரெண்டே ஆட் பண்ணலாம். இப்போ கோல்கேட் டு கோல்கேட்டே போகிறவங்க ரிமைனிங் இங்கே வந்துடுவாங்க. இதோட இது 0.4 வராங்கன்னா இங்கே 0.6, ரெண்டே ஆட் பண்ணால் டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 வரும். அதான் அதோட மீனிங். இது கொடுத்துருக்க சம்மில் கொடுத்துருக்க வேட் ப்ராப்ளம் இருக்க டேட்டாஸை அழகாக நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிருக்கு பேர் தான் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். இது ப்ராப்ளத்தில் ஒரு ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் இதுதான் கொஸ்டினாக கேட்டிருப்பான். ஷேர்ஸ் ஆஃப்டர் 1 வீக் ஆர் ஷேர்ஸ் ஆஃப்டர் 1 மந்த் 1 இயர் எப்படின்னு கேட்கலாம். கரண்ட் ஸ்டேட்டஸ் இப்போ எத்தனை பேர் பிராண்ட் ஏ யூஸ் பண்ணுறான், பிராண்டு பி யூஸ் பண்ணுறான். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற ரெக்கார்டு ப்ரீவியஸ் ரெக்கார்டை வச்சு நெக்ஸ்ட் வீக் எத்தனை பேர் யூஸ் பண்ணுவான்னு நம்ம ஃபைன் பண்ண முடியும். அதே மாதிரி ஷேர்ஸ் ஆஃப்டர் 2 வீக்ஸ் ஃபர்ஸ்ட் வீக்கோட ஸ்டேட்டஸை வச்சு இந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணால் செகண்ட் வீக்கு நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகே, இது ஒரு ப்ராப்ளம் பார்க்க உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நோட், ஈக்குவலிபிரியம் பொசிஷனில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் சேம் பிராண்டே வாங்கிட்டு இருக்கவங்க சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் மந்த்தும் ஆர் நெக்ஸ்ட் வீக்கும் சேம் அதே ஷேர்ஸ்லேயே இருக்கிறது, கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதான் ஈக்குவலிபிரியம் பொசிஷன். அந்த பொசிஷனில் ரெண்டு பிராண்டோட ஷேர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏ, பி டிரான்சிஷன், நம்ம அங்கே கேபிட்டல் பி எழுதியிருக்கேன், டி தான் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் டி யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணால் அகைன் சேம் அதே வரும். அதான் ஈக்குவலிபிரியம் பொசிஷன். ரெண்டையும் ஆட் பண்ணால் சொன்ன மாதிரி ப்ராபபிலிட்டி ரெண்டு பிராண்டுலையும் ஆட் பண்ணால் டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 வரணும். டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 அது வரும். ஓகே, இது ஒரு ஃபார்முலா. இதுவும் ப்ராப்ளம் இந்த செகண்ட் தேர்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், வேறு எதுவும் யூஸ் பண்ண போகிறது. நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். 4. Two products A and B currently share the market with the shares 50% and 50% each respectively. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அவன் தான் கொடுத்துருக்கான் A, செகண்ட் ப்ராடக்ட் B. ஸோ ஸ்டெப் 1ல கிவன் வேர்டு ப்ராப்ளத்தில் இருக்க ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம எடுத்து கிளியராக எழுதிக்கணும். கரண்ட் ஸ்டேட்டஸ் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ், நெக்ஸ்ட் ஒன் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். இதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல தான் ஷேர்ஸ் ஆஃப்டர் 1 வீக்கா 2 வீக்ஸா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். ஸ்டெப் 3ல ஈக்குவலிபிரியம் பொசிஷனில் அந்த மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ப்ராப்ளத்தில் பாருங்க, 2 products A and B currently share the market with shares 50% and 50%. currently எவ்வளோ ஷேர் பண்ணுது? ஏங்கிற இந்த ப்ராடக்ட் 50% ஷேர்ஸ் இருக்கு, பிங்கிற இந்த ப்ராடக்ட்டுக்கு 50% இருக்கு. இது பர்சன்டேஜில் இருக்கு. நம்ம மேட்ரிக்ஸ் எழுதுறப்ப ப்ராபபிலிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். 100க்கு 50னா ஒரு யூனிட் எவ்வளோ வரும்? 0.5. 1ல பாதி 0.5 ஏங்கிற இந்த ப்ராடக்ட்டுக்கு. நெக்ஸ்ட் பிங்கிற இந்த ப்ராடக்டோட ஷேர் 0.5. இதான் கரண்ட் ஸ்டேட்டஸ் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். இவனில் கொடுத்துருக்கிறது அழகாக எழுதிக்கணும். நெக்ஸ்ட் தான் டி டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம். அப்படியே சம்ம பாருங்க. ஈச் வீக் சம் பிராண்ட் ஸ்விட்சிங் டேக்ஸ் பிளேஸ் ஆஃப் தோஸ்
who bought A the previous week 60% buy it again. ஏங்கிற ப்ராடக்ட்டை ப்ரீவியஸ் வீக் வாங்கினவங்க அகைன் 60% வாங்குறாங்க. ஸோ அதான் ஏங்கிற இந்த ப்ராடக்ட்டை எகைன் திரும்ப வாங்குறவங்க எத்தனை பேர்? 60%. ஸோ ஏங்கிற ப்ராடக்ட்டை ப்ரீவியஸ் வீக் வாங்கினவங்க பிக்கு மாறவங்க இதோட காம்ப்ளிமெண்ட் மாதிரி தான் வரும். 0.6னா ரிமைனிங்காக இருக்குது 0.4 வரும். இரண்டையும் ஆட் பண்ணால் டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 வரும். தென் நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, அதிலேயே கொடுத்துருப்போம். பை இட் அகைன் வேரஸ் 40% ஸ்விட்ச் ஓவர் டு பி. ஏலேருந்து ஏங்கிற ப்ராடக்டே வாங்கினவன் பிங்கிற ப்ராடக்ட்டுக்கு சேஞ்ச் ஆனால் எத்தனை பேர்? 40% பர்சன்ட் இருக்கு. நம்ம இந்த மேட்ரிக்ஸ் இருக்கிறப்ப ப்ராபபிலிட்டிக்கு மாற்றிக்கணும். 0.4 ஆஃப் தோஸ் ஹூ பாட் பி த ப்ரீவியஸ் வீக் 80% பை இட் அகைன். பிங்கிற இந்த ப்ராடக்ட்ல இருந்தவன் அகைன் இந்த வீக்கும் பிலேயே இருக்கிறவன் எத்தனை பேர்? 80%. அவன் 0.8. பிலேருந்து ஏவுக்கு சுவிட்ச் ஆனவன் 0.2. அதுவும் அங்கேயே போட்டுருப்பான். பை இட் அகைன் வேற 20% ஸ்விட்ச் ஓவர் டு ஏ. பிலேருந்து ஏவுக்கு சுவிட்ச் ஓவர் ஆனவன் 0.2. ஸோ இது வரைக்குமே கிவன் தான். லாஸ்ட் ஒரு லைன் தான் நமக்கு கொஸ்டின். ஃபைண்ட் தேர் ஷேர்ஸ் ஆஃப்டர் 1 வீக் அண்ட் ஆஃப்டர் 2 வீக்ஸ். இது ஸ்டெப் 2ல நம்ம கண்டுபிடிப்போம். ப்ராடக்ட்ஸ் ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் எப்படி அதோட ஷேர்ஸ் இருக்கும், ஏவுக்கும் பிக்கும் அதோட ப்ராடக்ட் எப்படி இருக்கும். நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அதோட ஷேர்ஸ் ஏங்கிற ப்ராடக்ட்ல எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், பிங்கிற ப்ராடக்ட்டுக்கு எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அது கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் இப்படியே கண்டினியூ ஆகிட்டே போனால் லாஸ்ட்டாக ஒரு ஸ்டேஜில் ஏ பி என்ன ஆகும், அப்படியே ஸ்டேபிள் ஆகிடும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இஃப் த ப்ரைஸ் வார் கண்டினியூஸ் வென் இஸ் த ஈக்விலிபிரியம் ரீச். இதான் கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ல கிவன் எடுத்து வைக்கணும். கரண்ட் ஸ்டேட்டஸ் ப்ராபபிலிட்டியும் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி டியும். இதில் உங்களுக்கு கிளியராக நீங்கள் வேர்டு ப்ராப்ளத்தை படித்து அழகாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் எப்படி, அதான் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 ஷேர்ஸ் ஆஃப்டர் 1 வீக். ஃபார்முலா தான் அப்படியே கரண்ட் ஸ்டேட்டஸ் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் இன்டு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் தான். கரண்ட் ஸ்டேட்டஸ் ப்ராப்ளத்தில் இருக்கும். இதுவும் அதே கிவன் ப்ராப்ளத்துக்கு நம்ம அழகாக எடுத்துக்கிறது. இப்போ இந்த ஃபார்முலா எழுதி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆஃப்டர் 1 வீக் கிடைச்சிடும். அவ்வளோ ப்ராபபிலிட்டி கிடைக்கும். அதை நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கணும் பர்சன்டேஜ்க்கு. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எழுதுங்க. 0.5 0.6 என்ன வரும்? 30 வரும். ஸோ 2 டெசிமல் தள்ளி வைக்கிறோம் 3 ப்ளஸ் 0.5 இன்ட்டு 0.2 0.1 10 வரும். 1 கொடுக்கணும். தென் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 0.5 0.4 0.20 plus 0.5 0.8 0.40. That is equal to 30 10 40 0.40. Next 0.2 0.4 0.60. ரெண்டே ஆட் பண்ணா கரெக்டா 1 வரும். கரெக்டா 1 வருதா? 0.4 0.6. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமா, பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும். ஷேர்ஸ் ஆஃப்டர் 1 வீக் that is equal to ஏங்கிற இந்த ப்ராடக்ட் எவ்வளவு இருக்கு? 40.4 40% வரும். பர்சன்டேஜ் மட்டும் 40%. நெக்ஸ்ட் பிக்கு 100 வந்து இதை நான் சப்ராக்ட் பண்ணிடலாம், இல்லை இதை பார்த்துக்கலாம். 60% வரும். 60% ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் 40% 60%. நெக்ஸ்ட் ஷேர்ஸ் ஆஃப்டர் 2 வீக்ஸ் வர்றப்ப ஷேர்ஸ் ஆஃப்டர் 1 வீக் இன்டு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ நமக்கு தெரிஞ்சதுக்கு என்ன வச்சுருக்கோம்? 40 60 இதை அப்படியே ப்ராபபிலிட்டி பார்த்திங்க 0.4 0.6 அகைன் இது எழுதிக்கணும். ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சு. ஓகே, அதை பார்க்கணும். ஷேர்ஸ் ஆஃப்டர் 2 வீக்ஸ் ஷேர்ஸ் ஆஃப்டர் 1 வீக் இன்டு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். 1 வீக் அப்புறம் என்ன இருக்கும்? 40% 60%. இதை நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ராபபிலிட்டி எழுதுறோம் 0.4 0.6. டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் கிவன்ல நம்ம அகைன் இங்கே எழுதுகிறோம். ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறோம். 4 6 24 2 டெசிமல் தள்ளி 6 into 2 12 2 டெசிமல் தள்ளி. நெக்ஸ்ட் அகைன் 4 into 4 16 2 டெசிமல் தள்ளி 6 into 8 6 8 40 2 டெசிமல் தள்ளி. ரெண்டையும் ஆட் பண்ணால் 0.36 0.64. ஆஃப்டர் 2 வீக்ஸ் பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறோம். 0.36 என்னவா மாறும்? 36%. 0.64 64%. ஸோ ஷேர்ஸ் ஆஃப்டர் 2 வீக்ஸ் சேம் அதே தான். ஷேர்ஸ் ஆஃப்டர் 3 வீக்ஸ் என்ன வரும்? ஷேர்ஸ் ஆஃப்டர் 2 வீக்ஸ் இன்டு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் வரும். ஓகே, நமக்கு கேட்டது ஆஃப்டர் 2 வீக்ஸ் வரைக்கும் தான். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஈக்விலிபிரியம் பொசிஷன்ல ரெண்டு பிராண்டும் என்ன பர்சன்டேஜ்ல இருக்கும் ஷேர் பண்ணிக்கும், அதை நம்ம பார்ப்போம்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 அது ஈக்குவலிபிரியம் ரெண்டு ப்ராடக்ட்டோட ஷேர்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். இதுதான் ஃபார்முலா. AB into transition probability matrix. Again சேம் அதே பிராண்டே வரணும். A என்ன பர்சன்டேஜ் இருக்கோ சேம் அதே பர்சன்டேஜ், B என்ன பர்சன்டேஜ் இருக்கோ சேம் அதே பர்சன்டேஜ் வரணும். ஸோ அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஏவும் B தான் ஃபைண்ட் பண்றோம். நீங்க பாட்டுக்கு ஆஃப்டர் 2 வீக்ஸ் இருக்க வேல்யூஸ் இது எழுதி திரும்ப கண்டுபிடிச்சிடாதீங்க. ஓகே, ஸோ AB எழுதிருக்கோம் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். எகைன் இதுவே கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த என்ட்ரிக்கு ஈக்குவல் பண்ண போறோம். நமக்கு தான் தெரியும் A plus B 1 அதை யூஸ் பண்ணி அழகா AB கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துங்க. A into 0.6 நான் ஒரு 0.6A plus B into 0.2 0.2B. இதில் ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்கு ஈக்குவல் ஆகும். தட் இஸ் ஈக்குவல் டு A. நெக்ஸ்ட் நம்ம ஒன்றும் பண்ண வேணாம். போது இந்த இதோட இது ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்கு ஈக்குவல் ஆகும். நெக்ஸ்ட் A into 0.4 B into 0.2 ரெண்டையும் ஆட் பண்ணால் B க்கு ஈக்குவல் ஆகும். நமக்கு தேவை ABயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாலே நமக்கு அழகா A கிடைச்சிடும். எப்படின்னா B in terms of A க்கு மாத்திடலாம். எப்படி மாத்தலாம்? A plus B 1 B equal to 1 minus A. அவ்வளவுதான். 0.6A plus 0.2 into B க்கு பதிலா 1 minus A. That is equal to A. ஸோ இதை சால்வ் பண்ணால் அழகா A கிடைக்கும். இது ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன் தான், அழகா நம்ம பண்ணலாம். 0.6A plus 0.2 minus 0.2A equal to A. ஏவெல்லாம் அந்த சைடு கொடுக்கணும், ஆப்போசிட் சைடு. 0.2 that is equal to 0.6 ல 0.2 போனா 0.4. so A minus 0.4A 0.2 equal to இது 1 இது 0.4 அப்ப 0.6A. therefore A equal to 0.2 by இது அப்படியே டிவிஷன் பண்ணுவோம் 0.6 that is equal to 1/3. 1/3 னா 0.33 போயிட்டே இருக்கும். தேர்டு 5 மேலே இருந்தால் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேர்டு என்ன ஒரு நம்பர் 3 தான் வரும். 5க்கு கீழே இருக்கிறனால அப்படியே விட்டுற வேண்டியதான். 0.33 தான். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்டோட ப்ராபபிலிட்டியாக இருக்குது 0.33. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? B equal to 1 minus A. that is equal to 1 minus 0.33 0.67. so A is 0.33 and B is 0.67. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இது வந்து ப்ராபபிலிட்டியில் இருக்கு, பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அட் ஈக்குவலிபிரியம் ப்ராடக்ட் A என்ன பர்சன்டேஜ்? 33%. ப்ராடக்ட் B 67%. இது நம்ம டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ணோம்னா அகைன் சேம் இதே 33 67 தான் வரும். திரும்ப இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்டேபிள் ஆயிடும். இதே ஷேர்ஸ் தான் இருக்க போகுது. அவ்வளவுதான். கிவன்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் கரண்ட் ஸ்டேட்டஸ் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் ஃபார்முலா தான். ஷேர்ஸ் ஆஃப்டர் 1 வீக், அதுக்கு என்ன ஃபார்முலா? கரண்ட் ஸ்டேட்டஸையும் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணும். கிடைக்கிற ரிசல்ட் ப்ராபபிலிட்டி இருக்கும், அதை நம்ம பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஷேர்ஸ் ஆஃப்டர் 2 வீக்ஸ்னா ஷேர் ஆஃப்டர் 1 வீக்கும் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டியும் ப்ராடக்ட் பண்ணும். அதுவும் ப்ராபபிலிட்டியில் கிடைக்கும், அதாவது டெசிமல் இருக்கும். அதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஃபைனலாக ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்டஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து கிளியராக நீங்கள் பார்க்கணும். ABT அகைன் AB அதோட ப்ராடக்ட் ப்ராபபிலிட்டியில் இருக்கும். ஸோ இது நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா இது எதுவும் சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. ஆஃப்டர் 2 வீக்ஸ் இருக்குது எடுத்துக்கிட்டாங்க. நிறைய பேர் அந்த மிஸ்டேக் தான் பண்ணுறீங்க. ஸோ டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் வைக்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்கு ஈக்குவல் பண்ணி B அகைன் Aவுக்கு சேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணால் அழகாக A கிடைக்கும். அதுலேருந்து B கண்டுபிடிச்சிடலாம். எகைன் பர்சன்டேஜுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். பர்சன்டேஜுக்கு மாற்றினீங்கன்னா சம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாது. ஓகே, ப்ராபபிலிட்டியில் இருக்கிறத பர்சன்டேஜுக்கு மாற்றிடணும் ஃபைனலாக. தேங்க்யூ.